ஹாய் ஃபேமிலி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் உங்கள் ராஜலக்ஷ்மி பேசுகிறேன். நம்ம கம்யூனிட்டி ஃபஸ்ட்டில் போட்டிருந்தேன். இந்த மாதிரி எக்ஸாம் ஹாலில் ஏதாச்சும் இஷ்யூ இருந்தால் எனக்கு முதல்ல சொல்லுங்கள், அதில் வந்து வீடியோ போடுறேன். ஏன்னா வெளியே தெரியப்படுத்துறேன். ஏன்னா அடுத்த எக்ஸாம் அதே சென்டரில் நடக்கும். அப்போ உங்களுக்கு அதே ப்ராப்ளம்ஸ் வரும். ஏன்னா இது யாராச்சும் உங்களுக்காக வெளில ஒருத்தர் பேசணும், அதை தான் நான் பண்ணுறேன். சரிங்களா? சரி, ஓகே. இப்போ என் ஸ்டூடெண்ட்லாம் கிடையாது, ஜென்ரலாகவே சொல்கிறேன். திண்டுக்கல்லில் டிஎன்பிசி எழுதுறவங்க நம்ம யூடியூப் ஃபாலோவர், ஓகேங்களா? அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு காலேஜில் எழுதியிருக்காங்க. அந்த சீட்டிங்கில் பெரிய ப்ராப்ளம் வந்திருக்கு. அது வந்து இவ்வளோ கொடுமையான விஷயன்றதை அவங்க சொல்கிறாங்க. 3 நாள் அவங்களால எதுவுமே பண்ண முடியல. ஈவன் சிஎம்சிஆருக்குலாம் மெயில் போட்டாங்க, டிஎன்பிசிக்கு மெயில் போட்டிருக்காங்க, ஓகேங்களா? நான் சொல்கிறேன், இந்த டிஎன்பிசி வந்து தயவு செஞ்சு உள்ளே பாருங்கள். இதில் இவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது. ஒரு பையனோ ஒரு பொண்ணு அவங்க லைஃபே ஸ்பாயில் ஆகிடும். இந்தமாரி ஒரு சென்டரில் இருந்துச்சுன்னா அது 20 பேராக இருந்தாலும் 40 பேரும் லைஃப் ஸ்பாயில் ஆகிடும். ஸோ தயவு செஞ்சு இதை கொஞ்சம் கேர் பண்ணுங்கள். இந்தமாரி சென்டர்ஸ்க்கு அந்தமாரி ஹால்ஸுக்கு கொடுக்க வேணாம். என்னென்னு நான் சொல்கிறேன், ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், தயவு செஞ்சு பாருங்கள். இது பெரிய பெரிய ஹையர் லெவல்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஸ்டூடெண்ட்ஸை நிறைய பெரிய இடத்துல ஒர்க் பண்ணுறீங்க, எனக்கு புரியுது. என்னென்னாக்க இந்த ஒன் சைடு சீட்டர் சேர் இருக்குது தெரியுமா? சேரில் உட்காந்துப்போம். ரைட்டிங் பேட் ரைட் சைடில் ரைட் ஹேண்டுக்கு மட்டும் இருக்குது தெரியுமா? அந்த இடத்துல ஆன்சர் ஷீட்டை வச்சு ஷேட் பண்ண சொல்லியிருக்காங்க. கொஷின் பேப்பரை மடியில் வச்சுக்க சொல்லியிருக்காங்க. எவ்வளோ அசிங்கமான ஒரு விஷயம். கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாருங்கள். ஒரு எக்ஸாம் எழுத போய்ட்டு ஒரு ப்ராப்பர் டேபிள் கூட இல்லைனா அந்த பொண்ணு அந்த பையனை எப்படி எழுதி பாஸ் ஆக முடியும்? அவங்க இதுக்கே வந்து பார்த்தீங்கன்னாக்க காலேஜ் பேர் நாஞ்சப்பா கவுண்டர் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் திண்டுக்கல். இந்த காலேஜுக்கு ஒரு ரெக்வஸ்ட் தான், நீங்கள் நிறைய பெரிய காலேஜாக இருந்திருக்கலாம், நிறைய சீட்டிங்ஸ் வச்சுருக்கலாம். பட் அந்த 2 ஹால் நீங்கள் அவாய்ட் பண்ணிருக்கலாம், ஓகேங்களா? அந்த ஆடிட்டோரியமே நீங்கள் அவாய்ட் பண்ணிருக்கலாம். நீங்கள் வேறு ஏதாச்சும் அரேஞ்ச் பண்ணிருக்கலாம். எங்களுக்கு இதுதான் கெப்பாசிட்டி சொல்லிட்டு நீங்கள் விட்டுருக்கலாம். பட் இந்தமாரி பசங்களை வர வச்சு இந்தமாரி ஹாலில் போய்ட்டு அவங்கள இன்னும் கஷ்டப்படுத்திருக்கக்கூடாது. ஸோ ப்ளீஸ் அந்தமாரி இதை சரி பண்ண பாருங்கள். ஆனால் இதுக்கப்புறம் எழுதி முடிச்சிட்டாங்க, அவங்கள எதுவுமே பண்ண முடியாது. அவங்களுக்கு முடிஞ்சிருச்சு, அவள் தான். கண்டிப்பாக அந்த பிரச்சனையில் அவங்க எதுவும் கஷ்டப்பட்டு எழுதிட்டு வந்துட்டாங்க. அவங்க பாஸ் ஆஃப் இல்லை அதெல்லாம் விட்டுருங்க. ஆனால் அடுத்த குரூப் 2 நடக்கும், குரூப் 4 நடக்கும், திரும்ப அடுத்த குரூப்பும் நடக்கும். திண்டுக்கல் மாணவர்கள் திண்டுக்கல் தான் சூஸ் பண்ண போகிறாங்க. அங்கே போய்ட்டு திரும்ப அதேமாரி அசிங்கப்படக்கூடாது, கஷ்டப்படக்கூடாது. அவன் லைஃப்பை ஸ்பாயில் பண்ணுறாதீங்க, அந்த பொண்ணு அந்த பையனையும். ஸோ ப்ளீஸ் டிஎன்பிசி இந்தமாரி ஹால்ஸில் உங்களுக்கு சேர் வந்து ஃபோட்டோ அனுப்புகிறேன். இந்தமாரி சேர்ஸை அவாய்ட் பண்ணுங்கள். இதில் எப்படி அவங்களால எழுத முடியும்? கொஸ்டினை எப்படி கீழே குனிஞ்சிக்கிட்டு நோட் பண்ணிக்கிட்டு நீங்கள் ரைட் சைடில் வச்சு எழுத முடியுமா? கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக யோசிங்க. எல்லாருக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்காது. நாம் இவ்வளோ நீங்கள் அதான் சொல்லுங்கள், ஃபீஸ் கூட அதிகமாக வாங்கிக்கோங்க, காலேஜுக்கு சார்ஜஸ் அதிகமாக தரணும்னா தப்பே கிடையாது. ஆனால் எங்களுக்கு ப்ராப்பரான சென்டர் கொடுங்க. பசங்க பாவம் உங்களை நம்பி தான் இருக்காங்க. இது உங்களுக்கு தெரியும்னு நினச்சேன். ஸோ சொல்லிட்டேன், தப்பாக எடுத்துக்க வேணாம். இந்த கொஷின் பேப்பர் நல்லா எடுத்திருக்கீங்க, வாழ்த்துக்கள். தேங்க்யூ.